friends, welcome to my channel honeytalks. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு makeup tutorial. So நான் இந்த look எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு காட்றேன். Without any further delay, we'll go to the video. Okay, நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம எப்பவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி CTMன்றதை வந்து ஃபாலோ பண்ணனும். கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசர். இத பத்தி டீடைலா வந்து நான் என் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோல சொல்லிருக்கேன். சோ அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ மாய்ஸ்சரைசர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் யூஸ் பண்றது வந்து Plum மாய்ஸ்சரைசர். Plum மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் அப்ளை பண்ணாலே ஃபேஸ் ஃபுல்லா நல்லா கவரேஜ் கொடுக்கும். சோ கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றதால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். மேக்கப் போடுறதுக்கு நல்ல ஒரு பேஸா இருக்கும். நமக்கு பேட்சியா வராது. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறேன். நான் யூஸ் பண்றது வந்து Lakmé ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் கலர் சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கரெக்ட்டா உங்க ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. நீங்க மேக்கப்ல பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த Lakméயோட ஃபவுண்டேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலயே இந்த மாதிரி பிரஷ் ஒன்னு வருது. அதை வச்சு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச்ல வச்சு blend பண்ணா வந்து ரொம்ப நல்லா blend ஆகும். blend பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இத வெட் பண்ணிக்கணும். நம்ம வெட் பண்ணி வச்சிருக்க ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண இடத்துல இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க. துடைக்க கூடாது. அங்கங்க ஒத்தி எடுக்கணும். துடைச்சா நல்லா blend ஆகாது. சோ நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. நெக் ஏரியாலயும் போட்டுக்கோங்க. அப்பதான் ஃபேஸ்க்கு மேட்ச் ஆகும். இல்ல ஃபேஸ் மட்டும் வெள்ளையா தெரியும், நல்லா இருக்காது. ஓகே, இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றது வந்து Lakmé காம்பாக்ட் பவுடர். அதுக்கே இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னா நீங்க பிரஷ்ல கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோ டார்க் பண்ணிக்க போறேன். சில பேருக்கு ஐப்ரோல ஏர் வந்து கம்மியா இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஐப்ரோ வந்து திக்கா காட்டணும்னா வந்துட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இத போடும்போது லைட்டா போடுங்க. ரொம்ப டார்க்கா போட்டிங்கனா வந்து ஆர்ட்டிஃபிஷியலா தெரியும். சோ உங்களுக்கு இன்னும் போல்டா வேணும்னா வந்துட்டு இந்த மாதிரி ஐஷேடோ பேலட்ல Black ஐஷேடோ எடுத்து டார்க் பண்ணிக்கோங்க. Black eyeshadow எடுத்து fill பண்ணிக்கிட்டா நம்ம ஐப்ரோ வந்து இன்னும் நல்ல போல்டா திக்கா காட்டும். சோ இந்த மாதிரி fill பண்ணிக்கோங்க. சோ நான் pink eyeshadow எடுத்துக்கிறேன். நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரஷ் இருந்துச்சுன்னா பிரஷ் வச்சு அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்க கையிலேயே பண்ணுங்க. நான் வந்து ஒரு ஸ்மோக்கி ஐ கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிங்க் போட்டுக்கிறேன் என்னோட பேஸா. Black ஐஷேடோ எடுத்து என்னோட ஐ கார்னர்ல வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ ஸ்மோக்கி ஐ லுக் கொடுக்க போறேன். ஸோ அதனால வந்து Black ஐஷேடோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா blend பண்ணி விடுங்க. blend பண்ணாதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னோட எக்ஸஸை வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டு நான் எடுத்துக்க போகிறேன். நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது எக்ஸஸான இடத்துல அப்ளை பண்ணிட்டோன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் எடுத்து உங்களுக்கு எங்கே ஐஷேடோ தேவையில்லையோ அந்த இடத்துல வந்து வச்சு கிளியர் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபேஸஸோட காஜல். காஜல் எடுத்து இந்த மாதிரி வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட காஜல் இல்லைன்னா நீங்கள் ஐலைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்பர் வாட்டர் லைன்லயும் வந்துட்டு காஜல் யூஸ் பண்ணினா ரொம்பவே டார்க்கா தெரியும், போல்டா தெரியும் ஐஸ். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் யூஸ் பண்ண போறது. இது வந்து Eyetex Dazller ஓட ஐலைனர். ஸோ ஐலைனர் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணும்போது இந்த மாதிரி 2 கார்னர்லேயும் வந்து நல்லா ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஐ வந்து நல்லா பெருசாக போல்டாக காட்டும். உங்களுக்கு இன்னும் திக்காக காட்டணுன்னா நீங்கள் கீழேயும் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணிக்கோங்க ஐக்கு கீழே. ஓகே, இப்போ வந்து மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். லாக்மே 95 ஒரு லிப்ஸ்டிக். நான் இப்போ இந்த ஸ்பாஞ்சை வச்சு என்னோட ஸ்பாஞ்சை வச்சு என்னோட ஆக்கிறதுக்காக என்னோட ஐப்ரோ இன்னும் டார்க் ஆக்கிறதுக்காக என் ஐஷேடோ இன்னும் டார்க் ஆக்கிறதுக்காக என்னோட ஐஷேடோ பிளாலெட்லேருந்து பிளாக் ஃபைனலாக வந்துட்டு ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் யூஸ் பண்ண போகிறது. இது வந்து Eyetex Dazller ஓட ஐலைனர். பண்ணிக்க போகிறேன் நான். இது வந்து Lakme 95. That's it friends. Thanks for watching my video friends. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக. ஓகே, let's meet in another video. Bye.